இது கொஞ்சம் பெரிய மீனா கிடையாது. பாருங்க பாருங்க, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னா வல்லவெளி பாலத்தில் நிற்கிறோம். பாருங்க, கடல் எல்லாமே ஓரளவு அலைகள் எல்லாமே ஒழிஞ்சு, எந்த மலைகள் பெருசாக எதுவுமே இல்லை. பாருங்க, பாலத்தில் நிறைய பேர் வந்து இந்த கடலில் மீன் பிடிக்கிறத பார்க்கக்கூடியிருக்காங்க. பொழுதுபோக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இந்த இடத்தையும் பார்க்கறதுக்கு. பாருங்க, எல்லாருமே மீன் பிடிக்கிறாங்க. இது ஒரு சிறிய ஒரு காணொளி தான். மீன் பிடிக்கிற வழியில காற்று பாருங்க, அது உண்மையாக ஒரு அரிய காட்சி மாதிரி. இந்த நேரங்களில் இந்த இடங்கள்ல இருந்து அவ்வளோ சந்தோஷமா ஒரு பொழுதுபோக்க எல்லாருமே சேர்ந்து மீன் பிடிச்சி கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்றது அது சந்தோஷமான விடயம். பாருங்க, பாருங்க, இது நாக்களி புள்ள என்னன்னா இப்படிதான் மீன் பிடிக்கிறது. இது கடல் தண்ணியா இது குளமா? இது கடல் தண்ணி. கடல் தண்ணி தானே. இது குளமாண்டி கடல். எல்லா மீனும் நிக்குமா இல்ல குறிப்பிட்ட மீன் தானோ? எல்லாமா? அல்ல கூட பிடிபடுறது அந்த அந்த கழுறு. அதான் என்ன கழுறு இல்ல, சிலாப்பி. கன மீன் இப்ப அந்த மலையோட ஒதுங்கி இருக்குமேண்ணா. ஒதுங்கி பார்ப்போம். பாருங்க, சின்னப்படியான ஒரு மீன் பிடிச்சு நிற்கிறார். பாருங்க, இது வெள்ளவெளியா இந்த இடத்தின் பெயர். வெள்ளவெளி பாலம். கன பேர் வந்து பொழுதுபோக்குக்காக இதுல ஒதுங்கி நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட பிள்ளைங்களை நீங்க எப்படிங்க பாப்போம் பாருங்க. ஏன் வேணாமா? இல்ல மலிவா மாயிட்டு வாங்க, மலிவா மாயிட்டு வாங்க. அண்ணா சந்தையில போய் வாங்கலாம் தானே. கூடுதலா இப்படி பிடிக்கிற இடத்துல போய் வாங்குறவே டேஸ்ட் உண்டோ இல்ல? அதுக்கா என்ன அது என்னன்னா அந்த கூட இதால ரோட்ல போய் வராக்க உடனே நிப்பாட்டி வாரவ வண்டி கண்டு போயிடும். எவ்வளவு பேர் வண்டி கண்டு போகுது. 1000 ரூபாய்க்கு ஒரு பொடி வித்தவன் நாங்க இப்ப வந்தனாங்க. ஆனா என்ன உங்களுக்கு நேரம் சில உடனே பிடிபடாத என்ன அதான் உண்டேண்ணா. இந்தியாலயம் ஒரு பிடிச்சு நிற்கிறார். அதாவது சின்ன ஒரு தடி ஒன்றில் கங்குசு நூல் கட்டிட்டு அதுல ஒரு கொழுக்கி கட்டிட்டு இழுப்பாங்க. பாருங்க, வேற அது பிடிச்சா அப்படியே தெரியும் கொழுக்கு பட்டுன்னு ஒரு இழுப்படும். அவன் நீ போடுற, நீ போடு. பாருங்க, சின்னப்படி இனத்தால் போட போற. ஏறி ஏறி ஏறி. உண்மையாவே அவ்வளோ ஒரு இந்த காலநிலை, இந்த நிலை நல்லா இருக்கு. மழை பெஞ்சு ஓஞ்சி நிலையை பாருங்க. இந்த இது பாலத்தினோட நிறைய வாகனங்கள் போயிட்டு வருது. மற்றது இப்ப மழை இல்லாம ஒரு மப்பு நிலை மாதிரி இருக்குது. பார்க்க அழகாகவும் இருக்கு. அந்த காத்தோட ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கும். நிற்கிறாங்க. நீங்க பிடிச்ச மீனை காட்டுங்க. பாருங்க மீனை. நான் ஒரு பேக் கொட்டினா ஓடிடுமா? நீங்களா எந்த இடம்? நெல்லியடி பக்கத்துல வளமையா வாரீங்களா? இல்ல பண்ணுங்க. அந்த மழை இப்ப கொஞ்சம் வடியான என்ன செய்வீங்க? கொண்ட விப்பீங்களா இல்ல பொழுதுபோக்கா சமைச்சு சாப்பிடுறதா? சமைச்சு சாப்பிடுவாங்க. நாய்க்கு போடுறது கம்மியான கிட்ட வந்து பிடிக்கிறீங்க. பொழுதுபோக்கு தானே. மாட்டாங்க அடிப்பாங்க. ஆனா பிடிபடுற விதம் கொஞ்சம் குறைவா இருக்கு. என்ன மீன் பிடிவர குறைவு என்ன?
தண்ணி கொஞ்சம் பக்கம் ஆட்டோவில் இருந்தெல்லாம் நிற்பாங்க. ரோட்டால போகிறவங்க கூட நிறைய பேர் வந்து நிறுத்தி மீன் வாங்குறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு தானே அதில் நிற்கதானே காத்து முறையா அந்த மழை நின்றபடியா கொஞ்சம் நல்லா இருக்கு பாருங்க. கடல் கால எல்லாமே ஓஞ்சபடி இருக்கு இப்ப இந்த மழை விட்டதுக்கு பிறகு. உண்மையாவே நல்லா இருக்கு. இதுல நிக்க ஒரு காத்து கூட. நீங்கள் புலம்பெய் நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்படியான ஒரு நிலையை நீங்க மிஸ் பண்ணுவீங்கன்னு தான் நான் சொல்றேன். இப்படியான நாளில் வந்து பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. தாமி நீ ஒரு மீன் பிடிடா, நான் பார்க்கணும். இஞ்சாலே ஒரு அண்ணாரை பிடிச்சு நிற்கிறார் கதைப்பு மகரோட. அப்படியே பிடிச்சிட்டு அந்த அமௌண்ட்டு கொட்டுறதோ இதை பிடிச்சிட்டு கொண்டு நான் வீட்டை என்ன காட்ட மழையெல்லாம் நின்றுது. எந்த இடம்ண்ணா? புத்தூர் பக்கத்துல வீட்டோட தண்ணி ஒன்றும் வர இல்லையோ? நல்ல காலம் வேணாம். ஐயா மேல பாருங்க. மீன் வாங்க வாருங்களா? சேல்ஸுக்கு போயிட்டு வாருங்க. நீங்க ஒரு மீன் ஒண்ணு பிடிச்சி தந்தா தான் மடியா முன்னூறு போடுவேன். என்ன இதுல என்ன இருக்கு? இது கொஞ்சம் பெரிய மீனா கிடையாது. பாருங்க அந்த புழு எடுத்து அந்த இதில் ஊசியில் குத்திட்டு தான் அறிவாங்க.